என்னது நம்ம கத்திராப்பாளையத்துல இப்படி ஒரு பிரெட் ஆம்லெட் ஐகாய்ஸ் நான் காரிஸ் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாக் பிக்கோ அங்க தாங்க வந்திருக்கும். அந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கத்திராப்பாளையம் இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. கடைக்குள்ள போனோன்னு இன்டீரியர் தெருக்கி விட்டுருந்தாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அயன்மேன்லாம் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு தான் சொல்லுவேன். இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒருவேளை பயங்கரமா இருந்துச்சு. சின்ன கடையா இருந்தாலும் பக்காவா வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிங்க போட்டேன். என் பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஜோக்கர் ஈத்ரேச்சர்லாம் உட்காந்து டீ குடிச்சிருந்தாங்க. சரி நம்மளும் டீ குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 3 டீ சொல்லிட்டோம். டீ பக்காவா போட்டு கையில கொடுத்துட்டாங்க. பிளாக் பிக்கோக்குனே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல தான் கொடுத்தாங்க. உண்மையா சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கடையில் டீ குடிக்கிறேன். நீங்க இந்த கடையில் குடிச்சிருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே டீ பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சுன்னா சொல்லுவேன். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க இவங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல வடை பச்சி போண்டான்னு சொல்லிட்டு விட்டு கலக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லுவேன். உண்மையிலே எல்லாமே டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லங்க இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு பிஸ்கெட் அண்ட் வரிக்கலாம் கூட இவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அடுத்து என்ன ஆர்டர் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் ஆர்டர் போட்டிருந்தேன். இவங்கள்ட்ட டிஃபரெண்டா ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுத்திருந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் பெப்பர்லாம் போட்டு வித்தியாசமா கொடுத்திருந்தாங்க. நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ண போறேன். அது மட்டும் இல்லங்க நீங்க இன்னொன்னு ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி சாப்பிட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உண்மையில டிஃபரெண்டா உண்மையில நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லங்க நீங்க கத்திராப்பாளையம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம பிளாக் பிக்கோ விசிட் பண்ணி பாருங்க.